வாங்க கடலைப்பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் 1 கப் துவரம் பருப்பு, 2 கப் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மிளகாய், ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக பருப்பை மட்டும் தனியாக எடுத்து அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிறேன். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பருப்பை இது போல் தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். இது போல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான கடலைப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு.